ஏங்க சில லாஜிக் இல்லைன்னா இப்போ எந்த படத்தை லாஜிக்னு வச்சுப்பா எந்த படத்தையும் குறை சொல்லிட்டே இருக்காங்க. இதே தான் வேலை பாதி பேருக்கு. நல்ல படம் சொல்ல ஒரு டைம் பாஸ் பண்ணலாம், அந்த அளவுக்கு நல்லா இருக்கு படம், அவ்வளோதான். ரொம்ப மக்களாக இல்லை, நல்லா இருக்கு, அவ்வளோதான். சூப்பராக இருந்துச்சு படம். பார்க்கலாம். நம்ம பட்டான் மூவி மாதிரி நல்லா இருந்துச்சு, பார்க்கலாம். நல்லா ஆக்சுவலாக 2 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. 2 ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து அப்புறமா எதிரியா மாறுவாங்க, அப்புறமா மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. பட் நைஸ் மூவி, பார்க்கலாம். உண்மையிலே சூப்பராக இருக்குது, பக்காவாக இருக்குது. ஆக்சுவலாக கிருத்திக் ரோஷனுக்கு ஈக்குவலாக வந்து நம்ம ஜூனியர் அவர் செம்மையாக பண்ணியிருக்காரு, தெலுங்கு ஆக்டர். பட் எவ்ரி திங் பக்கா. ஃபுல்லாகவே படமே ஆக்ஷன் தான், போர்லாம் கொஞ்சம் கூட அடிக்கலை. நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போகுது, கண்டிப்பாக பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். பெருசாக இல்லை, நல்லா இல்லை, கேவலமாக இருக்கு. ஆவரேஜ் நல்லா இருக்கும் தரமாக இருக்கு. ஓகே தானே, இது ஒரு யூஸ்வலான ஸ்பை படம் தானே. ரொம்ப இழுத்துட்டானுங்க. இதுக்கு முன்னாடி அந்தோட யூனிவர்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். பத்தானு, இது டைகர்னு ஒரு படம் இருந்தது, இந்த படம் வாட் எல்லாமே அதே தான். புதுசாக உங்களுக்கு எந்த எக்ஸைட்டிங் ஃபேக்டரும் இருக்காது. எனக்கு தெரிஞ்சு டைமிங்காவது கம்மி பண்ணலாம். அவனுங்க எல்லாத்தையும் ஓவர் இதை பட்டு இந்த ஃப்ளைட்டு மேலே ஃபைட்டெல்லாம் நடக்குது, அதெல்லாம் அநியாயம் பண்ணி வச்சிருக்கானுங்க. ஓவராலாக ஒரு ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் தான், ரொம்ப எதிர்பார்த்த மாதிரி எதுவும் இல்லை. ஆக்டிங் வைஸ் நல்லா இருக்கு. நான் பர்ஃபார்மன்ஸ் தான் நான் குறை சொல்ல மாட்டேன், அதெல்லாம் நல்லா இருக்கு. ஆனால் நம்மளுக்கு ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் இருக்கும்ல, அது மாதிரி எதுவுமே இல்லை. அது கொஞ்சம் சொத்தப்பன மாதிரி ஆயிடுச்சு. அதெல்லாம் ஓகே தான். ஆனால் ஃபைட்டெல்லாம் வந்து ரொம்ப ஒரு அன்பிலீவபிளாக வந்து ஒரு இம்பாசிபிள் விஷயம் அந்த மாதிரி தான் இருக்கு. ஹாலிவுட் ரேத்துக்கு எடுக்கணும்னு நினச்சி பண்ணுறாங்க. பட் அது எனக்கு பெருசாக ஓகே தான், பெருசாக எனக்கு எக்ஸைட்டிங்காக இல்லை. அதெல்லாம் ஓகே தான், அதெல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் தவிர்த்துருக்கலாம். எதுக்கு அதெல்லாம் நடுவில் நிறைய ஸ்பீட் பிரேக்கர் தான், அதெல்லாம் தவிர்த்துருந்தா மேபி இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஓகே தான், நான் பார்க்கலாம். ஒரு ஸ்பை படம் இந்த மாதிரி பார்க்குறவங்களுக்கு மேபி பிடிக்கும். நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஆக்சுவலாக வந்து அந்த இன்டர்வல் ட்விஸ்ட் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலில் ஏதாவது கேமியோ பண்ணுவாங்கன்னு நினச்சேன், அந்த மாதிரி எதுவும் பண்ணல. பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. வாரம் 1க்கும் வாரம் 2க்கும் நல்லா இருந்துச்சு. கிருத்திக் ரோஷனும் இன்னும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. பட் இடையில கொஞ்சம் லேக்காக இருந்துச்சு, ஒரு ஃப்ளாஷ்பேக்லாம் அது மட்டும் தான் கொஞ்சம் டிலே ஆன மாதிரி இருந்துச்சு. மற்றபடி படம் செம சூப்பராக போச்சு, பார்க்கலாம், எல்லாரும் பார்க்கலாம், நல்லா இருக்கு ப்ரோ. செமையாக பண்ணியிருக்காரு ப்ரோ. டான்ஸ் வந்து ஒரு இன்டர்வியூவில் கொடுத்துருப்பாரு, கிருத்திக் ரோஷன் தான் நம்பர் 1 டான்ஸர் ஆஃப் இந்தியா அப்படின்னு. அப்படி கிடையவே கிடையாது. 2 பேரும் ஈக்குவலாக செம்ம சூப்பராக ஆடுறாங்க. அந்த ஸ்க்ரீன் பிரசன்ஸ் வந்து அந்த டேரக்டர் வந்து 2 பேருக்கு ஈக்குவலாக கொடுத்துருந்தாங்க. நம்ம தமிழ் சினிமாஸ்ல வந்து மோஸ்ட்லி வந்து ஹீரோ கொடுப்பாங்க, வில்லன் கம்மியாக கொடுப்பாங்க. அப்படி கிடையாது, 2 பேருக்குமே ஈக்குவலான ஸ்க்ரீன் பிரசன்ஸ். ஸோ பார்க்கலாம். ரொம்ப விறுவிறுப்பா இருக்கு. அடுத்த நடக்கும் இந்த ட்விஸ்டன்ஸ் அப்படியே இருக்கு. கேராது வாண்டிக்கு கண்டிப்பா பாருங்க, அந்த சாங் சூப்பரா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. உண்மையிலேயே ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் வேற லெவல் பண்ணிட்டாங்க. உண்மையிலே ரொம்ப சூப்பரா இருந்தது, மாசா இருந்தது. இல்லை எல்லாமே நல்லா இருந்தது. ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி சொல்லியிருக்காங்க, ரொம்ப சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது. அது இல்லாமல் அவ்வளோ டீசெண்டாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஓவராக பில்டப்லாம் இல்லாமல் ரொம்ப நார்மலாக என்ன தேவையோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு, பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. ஒரு என்ன படம் ரொம்ப லென்த்தாக போகிற மாதிரி இருந்துச்சு, அது மட்டும் தான் ஓகே. படம் நல்லா இருக்கு, செம்ம. அது என்டிஆர் தான் செம்ம பிச்சு லெவல் வேற லெவல் பண்ணிட்டாரு. ரொம்ப நல்லா இருந்தது. என்டிஆரோட ஆக்டிங் சூப்பராக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதான் படத்தில் ப்ளஸ் சொல்ல போனால் ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான். அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ், இன்ட்ரோல் பிளாக், அந்த பைக் ரேஸு, அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப பில்டப்லாம் இல்லாமல் ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். ஏங்க சில லாஜிக் இல்லைன்னா இப்போ எந்த படத்தை லாஜிக்னு வச்சுப்பா எந்த படத்தையும் குறை சொல்லிட்டே இருக்காங்க. இதே தான் வேலை பாதி பேருக்கு. நல்ல படம் சொல்ல ஒரு டைம் பாஸ் பண்ணலாம், அந்த அளவுக்கு நல்லா இருக்கு படம், அவ்வளோதான். ரொம்ப மக்களாக இல்லை, நல்லா இருக்கு, அவ்வளோதான். நண்பர்கள் எப்பவுமே நல்லவங்களாவே இருக்கக்கூடாது, அது வேற மாதிரி ஒரு சொல்றாங்க. அது கொஞ்சம் நல்லா இருக்கு, புதுசா இருந்து. ஆல்ரெடி வந்த கதை தான், அதுல கொஞ்சம் புதுசா கலர் இருக்காங்க, நல்லா இருக்காது. கண்டிப்பா என்ஜாய் பண்ண, நல்லா இருக்கு. அதுக்கு போலாம் தான் பார்த்தேன், அதுக்கு டிக்கெட் கிடைக்கிறதா இந்த படத்துக்கு வந்தேன். நைட்டு போயிடுவோம் அந்த படத்துக்கு. நல்லா இருக்கு ப்ரோ, சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. எல்லாமே கிருத்திக் ரோஷன் நல்லா இருந்துச்சு, கீரா அட்வானி நல்லா இருந்தாங்க. ஆமாம், எல்லாமே நல்லா இருந்தாங்க, நல்லா இருந்துச்சு, நல்லா இருக்கு, சூப்பராக இருந்தது. எல்லாமே நல்லா இருந்துச்சு, சூப்பர், நல்லா ஓகே. நல்லா தான், சூப்பராக நல்லா